நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவங்க பையன் விக்னேஷ் பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சிவியரான கண்டிஷனில் இருக்காங்க. இது வரைக்கும் இவருக்கு 18 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 20 30 லட்ச ரூபா தேவைப்படுது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வெறும் 20 ரூபா அனுப்புனீங்கன்னா 1 லட்சம் பேர் வெறும் 20 ரூபா அனுப்புனீங்கன்னா விக்னேஷை பழைய நிலைமைக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா கிடைக்கும். ஒரே ஒரு நாள் டீ காஃபி ஸ்நாக்ஸை கட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஃபோன்பே ஒரு ஜிபே பண்ணீங்கன்னா விக்னேஷோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விக்னேஷ் அவரை பார்க்கறதுக்காக நாங்கள் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருந்தோம். அவரை கீழ் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா அவங்க அம்மாட்டே கேட்கலாம். இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணிக்காங்கன்னு தெரியல. ஸோ கேட்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்கம்மா, இது வரைக்கும் எவ்வளோம்மா செலவு பண்ணியிருக்கீங்க? 18 லட்சம் ஆயிருக்கு. 18 லட்சம் செலவு பண்ணிங்க. ஓகே, 18 லட்சங்க. அது பிரெயின் இன்ஜுரிங்கிறனால ரொம்ப லேட் ஆகும். சரி சரிங்க. கண்ணு இப்போ தான் திறந்து பார்த்துருக்கா. அப்படி சரி சரி சரி. இன்னும் எவ்வளோ ஆகும்னு தெரியல. சரி சரி. அதனால் இப்போ வெளியில கொண்டு வர வழி இல்லை. காய்ச்சல் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் எங்கேயாவது போனாலும் பார்க்கலாம் அப்படின்னாலுமே முடியாது. இப்படி இங்கேயே இன்ஃபெக்ஷன் நல்லா ஏசி ரூமில் இருக்கும்போதே இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. அதனால வெளியில் போக முடியாத நிலமையில நாங்கள் இங்கே தான் பார்த்தாங்கிற நிலமையில நாங்கள் இருக்கிறோம். கவலைப்படையமா, கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸ், நம்மளை பார்க்குறவங்க, நம்ம பின்தொடர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் பையனை காப்பாற்றி கொடுங்க. அவ்வளோதான். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் ரூம் ரெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 45,000 to 50,000 கிட்ட ஆகுது. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியை விக்னேஷுக்கு பண்ணுவோம். இப்போ இன்னும் அதிகமாக அவனுக்கு ஃபுட்டு ரொம்ப மெலிஞ்சிட்டான். கொஞ்சம் ஃபுட்டு எச்சு பண்ணலான்னா 18,000 ரூபாய் பக்கம் ஆகும். ஒரு நாளைக்கே 18,000 தேவைப்படுது. 18,000 ரூபாய் ஆகும். அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது எங்களால். நீங்கள் பணம் கட்டினா தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 20 ரூபா இருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றலாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல் அணைப்புதூர் கிட்ட வந்திருக்கோம். இவங்க விக்னேஷுங்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள்.